ஒரே பொங்கல் போர் அடிக்குதா? இந்த 3 டிஃப்ரெண்ட் பொங்கல் ரெசிபீஸ் பார்த்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ரெசிபி மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி வெண்பொங்கல். இந்த ரெசிபிக்கு நான் இப்போது பாசிப்பருப்பு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அதோட மிளகு சீரகம் உப்பு கருவேப்பிலை கொஞ்சமாக இஞ்சி தட்டி எடுத்திருக்கேன். வாங்க பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் இப்போது தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகு சீரகம் உப்பு ஆட் பண்ணிட்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சுருந்த ரைஸு ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு குக்கரை போட்டு விசில் போட்டு மூடி வச்சு நல்லா குழையிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்படி எம்மியான சூப்பரான வெண்பொங்கல் ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். இது 8+ months பேபிஸ்லேருந்தே நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் ஸ்மாஷ் பண்ண கூட தேவையில்லை. கருவேப்பிலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு 8+ months பேபிஸ்க்கு கொடுக்கலாம். இந்த பொங்கலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். செகண்ட் ரெசிபி பொட்டேட்டோ பொங்கல். இந்த ரெசிபிக்கு போன ரெசிபி மாதிரியே இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா இதில் கொஞ்சம் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. இப்போ பொட்டேட்டோ கொஞ்சம் நான் குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி எடுத்திருக்கேன். ஸ்கின் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க எப்படி பொட்டேட்டோ பொங்கல் ருசியாக செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை இஞ்சி அப்புறம் ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பு ஆட் பண்ணிட்டு அதோட ரைஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மிளகு சீரகம் உப்பு ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி குக்கரை விசில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ குழைய பொங்கல் ரெடி ஆகிடும். நம்ம மசிக்க கூட தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. இப்போது நான் லைட்டாக மசிச்சுக்கிறேன். இப்போது நீங்கள் அதில் இருக்க மிளகு கருவேப்பிலெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணுறதுனால இது ஸ்டொமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதே சமயம் டிஃப்ரெண்ட்டான பொங்கல் ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக இந்த பொங்கலும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பொங்கலில் அதே சமயம் நமக்கு வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த பொங்கல் பிடிச்சிருந்தான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேர்ட் ரெசிபி ரவா பொங்கல். இந்த ரெசிபிக்கு ரவை பாசிப்பருப்பு சீரகம் மிளகு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சும்மா ஒரு குட்டி ஃப்ரையிங் பேன் எடுத்துகிட்டு அதில் ரவையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை அப்புறம் சீரகம் மிளகுத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை இதில் ஆட் பண்ணி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கீ ஆட் பண்ணி இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். அதே சமயம் குழந்தைங்களோட ஹெல்த்தி வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 ரெசிபீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.